ஜின்னு. எனக்கு பிராண்டி. சாப்பிடு. என்ன அது லேட் செய்தோம்னா? நான் பழமா சாப்பிட்டாலே சீத்தாப்பழம் கமலாரஞ்சி தான் சாப்பிடுவேன். அப்புறம் இது மட்டும் என்ன, எனக்கு பொம்பளை கேட்கணும் ரொம்ப பிடிக்கும். சரி சரி ஊத்திக்கங்க. என்ன வாசனையே காணா? ஐயா என்ன பழுத்த கிடக்குது? ஐயோ அட பைத்தியக்கார பசங்களா, இதையா குடிச்சீங்க? நான் அடையாளம் தெரியறதுக்காக சீமனை ஜின் பாட்டிலையும் விளக்கண்டைய பிராந்தி பாட்டிலையும் ஊற்றி வச்சிருந்தாண்டா. போய் குடிச்சிட்டீங்களோடா. புடுங்க புடுங்கணும் தமிழ்நாட்டு பேச்ச கேட்டு குடிச்சிட்டே வயிற்ற கலக்குதே. அண்ணா சீக்கிரம் அவசரம் தெரிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளையே. பாத்ரூம் இவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? புடுங்குது, பேதி நிக்க மாட்டேங்குது. பம்பு செட்ல போற மாதிரி போகுது. நிக்கணுமா? இப்ப 2 பேத்துக்குமே நின்னு போயிரும் பாரு. இந்த துணியை நீயாட்டு, இந்த துணியை நீயாட்டு. ஆட்டோமேட்டிக்கா 2 பேத்துக்கு நின்னு போயிரும் பாரு. ஏங்க சிகப்பு துணி ஆட்டினா பேர் எப்படிங்க நிக்க? இந்த சிகப்பு துணி ஆட்டினா தண்டவாளத்துல வர்ற ரயிலே நிக்குது. எது அவ்வளவு பெரிய ரயிலே நிக்கும் போது இத்து நூண்டு பேதி நிக்காதா? பேதி நிக்காதா? எனக்கு பேதியே பரவாயில்லப்பா. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த துணியை நீங்களே ஆட்டி விட்டுருங்க. என்னடா மறுபடியும் நண்டு காலம் உள்ள போயிட்டான்? தொக்கு தொக்கு என் காலில் தொக்கு ஒண்ணு காட்டி பரவாயில்ல. இதே அவங்க அப்பங்காலில் விழுந்தா அவன் தொக்கு விட்டு இருந்தான்னா நம்ம மொத்த பேரும் தொக்காகி இருப்போம். ஏன் கிடந்து அலையிறீங்க? நேருக்கு நேரா பார்த்து ஒரு முத்த வேணும்னு கேட்டு போறதுக்கு இல்லாம அமெரிக்காவை பாரு, ஜார்ஜ் புஷ் பாருங்கிறியா? அதெல்லாம் அவளுக்கு புரியுமா? அவதான் உன்னை மதிக்க மாட்டேங்கிறாளே. அது நம்மள பாக்குது இல்ல? எங்க பாக்குது? பாக்குது, நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. வந்ததுல இருந்து உங்க 2 பேரும் தானே கவனிச்சிட்டு இருக்கிற. சும்மா நீதான் கொசுவத்துக்கு பின்னால ஓராச்சி சுத்தி சுத்தி வர்ற. அவ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். வேலைக்காரங்கிட்ட தான் சிரிச்சு சிரிச்சு பேசுறா. உன்னை முக்கா துட்டு கூட மதிக்க மாட்டேங்கிறான். அதுக்கு நம்ம கிட்ட வெக்கமா இருக்கு. யாருக்கு? இந்த ஊர்ல கீட்டாம்பாளையத்துக்காரங்களுக்கு ஏழுப்பா வெக்கம். மடங்குதா இல்லையான்னு பாருங்க. மடங்கிறதுக்காக என்ன பனை வலையா? நீங்க போய் பாரியா ராத்துல லோ லோன்னு அலைஞ்சிட்டு இருக்காத. அண்ணா உங்களுக்கு லுக்குகளை பத்தி எல்லாம் தெரியும். ஆமா 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 பாரு, அவங்க ஆயா ஒரு 90 வயசு கிழவி ராத்துல வெத்தலை வாக்கு டொக்கு டொக்குன்னு இடிப்பா. அந்த சத்தத்தை கேட்டு அவளை தட்டி எழுப்பிடாத. அவ ஊரை கூட்டு மிதி மிதி மிதிச்சிருவான். தகத்தாளா? யாருக்கு? உங்களுக்கு. ஏன் எரியுதாக்கு? போய் பாடு பாரு. நீ இன்னைக்கு ஊர் சுத்தி அடி வாங்கி வர போற. டூரிங் டைஸ் கூட்டு போய் முறுக்கு வாங்கி தரேன் பாருங்க. பாக்கலாம் போ. தொக்கூடுறானுங்களா ஐயா தொக்கு. இவருக்கெல்லாம் தொக்குறதுக்கு ஆள் கிடைக்குது. எனக்கு ஒரு பல்லு போல கிளவி கூட கிடைக்க மாட்டேங்கிறல. தொக்கா தொக்கு. இந்த தொக்கு எதிர போய் முடியுமோ? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, அடி சின்னக்கா நீ சிட்டாக பறந்தது என்ன சொல்லக்கா. ஹை ஆத்துல காத்தடிச்சா அலையாடும் கெண்ட விளையாடும். அண்ணே ஹை பாரஸ்டாடி லோட் ஆகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற. டிஸ்டர்ப் நான்சென்ஸ். பொம்பளைங்க மாவாட்ட இடத்துல, பொம்பளைங்க தயிர் கடையில் இடத்துல உனக்கு வேலை. உங்களை தானே பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வரனா? இங்க நாய் வரணும். அண்ணி வெண்ணெய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் வெண்ணையும் எடுப்பா தொன்னையும் எடுப்பா. டேஸ்டா இருந்துச்சு. எருமை பாலா பசும்பாலானே? நாய்ப்பால். வந்தமா குடுத்தா நக்கிட்டு போமான்னு இல்லாம எருமை பாலா பூனை பாலான்னு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிற. என்ன விஷயம்? நம்ம கிட்டாமறதுக்காரல, நம்ம ஒரு தியேட்டர்ல ஈசி கிடத்துக்காரல, அந்த தியேட்டர்ல உங்க போட்டாவையே அண்ணி போட்டாவையே. ஐயடே ஒரு அடி தள்ளி நில்லு. மாட்டணும்னு ஆசைப்படுறாரு. எங்க போட்டவே
பர்சனாலிட்டி பறக்கிற அளவுக்கு லோட் ஆயிடுச்சுப்பா. ஏன் நாத்தம் தாங்க முடியலையாக்க? இந்த லவுட்டு தானே வேண்டாங்க, இடிச்சன்னா ஏண்டா டேய், அந்த படத்தில் நடிச்ச கதாநாயகன் கதாநாயகி போட்டோவையே அரையும் குறையுமா ஓட்டுவானுங்க அவனுங்க. எங்க போட்டோ சினிமா கொட்டையில மாட்டுறாங்க. வெளியூருக்காரரு நம்ம ஊருக்கு தொழில் செய்ய வந்திருக்காரு. உள்ளூர் பெரிய மனுஷன் தெய்வம் வேணும்ல, அதுக்கு தான். சரிடா, நான் பெரிய மனுஷன், என் போட்டோவை மாட்டுறேன். ஓகே, இவ போட்டோ எதுக்கு மாட்டுறேன்? ஏய், இருக்கிற போட்டோலயே நம்ம 2 பேர் போட்டோ நல்ல போட்டோ ஒன்று தான் கையில் கொடு. பாரு, போட்டோ ஒண்ணு செம்பியால குச்சி மாதிரி ஜங்குன்னு குடிச்சு போற பாரு. ஏய், இங்க வா. தியேட்டர்ல ஜனங்க குப்பு குப்புன்னு வர்றாங்க பாரு, அந்த இடத்துல என் போட்டோவை மாட்டு. கலெக்ஷன் எனக்கு கூட கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். ஆனா இவ போட்டோ மாட்டின கலெக்ஷன் அள்ளிக்கலாம். அவ்வளவு ராசியான பொண்ணு. இவளை கட்டிட்டு வர்றதுக்கு முன்னால 50 ஏக்கர் இருந்தது. இப்ப அரக்காணிக்கு நான் சிங்கி அடிக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேன். நாளைக்கு இருந்து நம்ம இந்த ஊர்ல ஒரு ரேஞ்ச் ஆகிடுவோம். அங்க பாரு, அங்க பாரு. அங்க பாரு, போட்டோவை தேடி தேடி காலே வலிக்குது. ஏனுங்க அந்த கலர் வாங்கி கொடுங்க. அடிச்சனா தலை வயிற்றுக்குள்ள போயிடு. கலர் குடுக்கிறாளா? கலர் நான் சினிமா காசு கொடுத்துட்டு வர்றதே அபூர்வம். கலரா? ஒப்பன் காலத்துல கலர் நீங்க கண்ணால பாத்துக்கீங்களாடி? அந்த மாதிரி பைப்பு 2 கை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு வா. போட்டோ இங்கதானே மாட்டேன்னு சொன்னா. டிக்கெட் ரூம்லயும் காணா, மேனேஜர் ரூம்லயும் காணா. எங்க மாட்டி இருப்பான்? மாமா, சூப்பர் மாமா. சூப்பர், எது சூப்பர்? சூப்பரடா, சூப்பரடா. எங்க அந்த பருத்தி கொட்டி பிறந்தவன்? சார், பருத்தி கொட்டி பிறந்தவன் பிடிச்சு கொடுங்க. பிடிக்காதீங்க, பிடிங்க சார். சார், நாங்க இருங்க. சார், சார், அப்படியே அப்படியே சார். நீங்க தான் கூட்ட உள்ள இருக்க. அவனை விளையாடுங்க சார். பாருங்க சார், ஐயோ, உங்க போட்டோ அண்ணா பேசுங்க. இந்தாங்கடா, எடுத்துட்டு போங்கடா. ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாரு. இது பெரிய கேபிட்டல் சிட்டி. 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க வைக்க போறாங்க. வப்பன் திங்கிறத தவிர வேற எதுக்குமே வாயை திறக்க மாட்டான். இன்னைக்கு திறந்தா காரியத்தை கெடுத்து புட்டான். பிரச்சனை எங்க உருவாச்சோ அங்க கொண்டு போய் ஜட்ஜை உட்கார வச்சாதான் பிரச்சனை ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சு, எதனால உருவாச்சுன்னு கண்டுபிடிச்சு நியாயத்தை சொல்ல முடியும். அது இல்லாம ஜட்ஜை நம்ம மடி மேல உட்கார வச்சுக்கலாம், நம்ம தோல் மேல உட்கார வச்சு மசால் வடை கூட வாங்கி கொடுக்கலாம். அது நம்ம ஊருக்கு பெருமைதான். ஆனாலும் பிரச்சனை தீருமா? ஏதோ பெரியவங்க ஒரு வார்த்தைக்கு மரியாதைக்காக சொன்னாங்க இருக்காங்க, அதே சரி சரின்னா என்ன நான் சொல்றது? சரிங்கிறானுங்க, சோரிங்கிறானுங்க. எல்லாம் இந்நாட்டு மன்னர்கள் பா. இந்த ஊர் ஒரு வழியாக்காம நாங்க போயிடுவோமா? வாங்க 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 ஐயா வாங்க. நான் தான் இந்த ஊர் பிரசிடண்ட், பள்ளிக்கூடத்து கவுண்டர். நம்ம தங்கச்சி பைய பெரிய பண்ண. உங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தானே ஐயர் கொண்டையோட வந்து இறங்கியிருக்காரு. அவர் குடுமையை அள்ளி முடிஞ்சிட்டாருன்னா அவர் எடுத்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஜட்ஜ் ஐயா பார்க்காத கேஸா, அவர் தீர்க்காத வழக்கா? ஆரத்துக்கு இருந்த இடத்த சுத்தி போடுங்க சார். வருதுங்க பரிமளா. அதான் ஆர்த்தி எடுத்தாச்சுல, இனி என்ன வேடிக்கை? போக வேண்டியதானே? ஆமா எல்லாரும் நல்லபடி தீர்ப்பு சொல்ல எடுத்து சொல்லுங்க. அண்ணா, இந்த ஊர்காரனுக்கு சில பேரை நம்ம ஊர்காரனுக்கு வெட்டிட்டாங்கிறத இப்ப பிரச்சனையே. ஆனா நம்ம ஊர்காரனுக்கு நிச்சயமா அப்படி எல்லாம் பண்ணாத நான் விசாரிச்சுட்டேன். இதை நாம தீர்த்து வச்சாட்டா 2 ஊருக்கு பிரச்சனையே சரியாகும். எனக்கு என்னமோ இந்த பப்ளி மாஸ் தேவராஜக்கான அவங்களோட கருப்பா குட்டை ஒருத்த சுத்தி இருக்கானே, அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிருப்பாங்கன்னு ஒரு டவுட். புறப்படுற யோ, இவ்வளவு நேரம் சுத்தி வளைச்சு ஒரு சொந்த பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டிய. என்ன என்ன நொன்ன? பரிமளத்தை உங்க 2 பேர்ல யாரு கட்டிக்கிறதா பிரச்சனை. இத சர்வதேச பிரச்சனை ஆக்கிட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நம்ம ஊர்க்காரங்க பூரா இந்த பரதேச நாய்கிட்ட பூமி அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்காங்க. இவன் சீப்பா பூமி அடிச்சுக்கலாம்னு பாக்குறான். வெள்ளாம் நல்லா வந்து பணத்தை கொடுத்து பத்திரத்தை மீட்டா அதனால தண்ணியும் கட்டு வெள்ளாவையும் கட்டு.
அப்போ தண்ணிய கட் பண்ணா வெள்ளாம விளையாது. ஆமா. அப்பா அப்பப்பா சிங்காரப்பா, இது ரொம்ப தப்பப்பா. நீ தண்ணி கட் பண்ணினா மிதிபடுவப்பா. சுப்பிரமணி இப்ப தண்ணியே நிப்பாட்டி விட்டான். ஊரு ரெண்டாயி போச்சு. வெளியூருக்காரன் இந்த ஊர் மண்ணவே மிதிக்க முடியல. இந்த ஊரு பொண்ண அவன் எப்படி கட்ட முடியும்? அதனால ஒரே கல்லுல தூமே. என்ன திமிர் இருந்தா டூ மேன் பம்பா. ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லாம அடிமாரி பேசிருக்கான். விட்டு இன்னைக்கு கை காலையில பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். என்ன தைரியம் இருந்தா நம்ம எதுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான் நாய். இப்பதான் வரீங்களா? உட்காருங்க. ஊர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நாம வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கோம். அத ஏன் பரிமாணத்துக்கிட்ட மாட்டேங்கிறோம்னு கேக்குறேன். அவகிட்ட உண்மை சொல்லிட்டோம்னா அவளை நம்ம கொத்தாசியா இருப்பான்ல. ஐயோ, காரியத்துக்கு எடுத்துறாதப்பா. அவகிட்ட உண்மையை சொல்லி அவ வெளியே சொதப்பிட்டான்னா நம்ம இருக்கிறது அசலூர். உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா உள்ளூர்காரனுங்க எல்லாம் சேர்ந்து நம்மள பெண்ட நிமித்துருவானுங்க. சுப்புனி என்ன உசுரோட ஊருவண்டு போய் சேர்த்துருப்பா. நான் சிந்திச்சு முடிவெடுக்கிறேன். எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகல? இப்ப வருவோம் பாரு. என்ன உட்காந்து வாய போனது பாத்துட்டு இருக்கிறேன். அவன் ஜெயிச்சுட்டான். இப்ப தாலி கட்ட போறான். அதான் எனக்கு புரியல. இந்த வேஷத்துல என்ன பண்ண முடியும்? திருப்பதி வரைக்கும் சொம்பு எடுத்து உருளலாம். இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கையில் இருக்கிற காசை மொய் எழுதிட்டு முதல் பந்தியில் உட்கார்ந்து மூக்க பிடிக்க வெட்டு. ஆளப்பாரு 10 நாளைக்கு முன்னால செத்து போன பண்ணி மாதிரி வீங்கி கிடக்குறான். அவனை 2 மிதி மிதிச்சிட்டு தாலிய கட்டுவானா கதை பேசுறாங்க. என்ன ஊர் பிரச்சனை தீர்க்க வந்த இடத்துல எப்படி முடியும்? ஓ, ஒரிஜினல் நடுவர் ஆகிட்டீங்களா நீங்க? இப்ப நீ அவனை போய் மிதிக்க போறியா இல்ல உன் தாடி பிக்குவா? வேண்டாம் வேண்டாம். நீ சொன்னா கேட்க மாட்டான். ஓப்பா அவரை சண்டை போட்டுருக்காரு. நீங்க பொண்ணோட விளையாட போனா என்ன யோசிக்கிறீர்? ஜெயிக்க மாட்டாங்க நம்பிக்கையில பந்தயத்தை கட்டுறது, கிழவன் ஜெயிச்சு உடனே பேய் முடி முடிக்கிறது. இங்க பார், நாங்கெல்லாம் மானஸ்டர்ஸ். கல்லுல காயிற தோசையை திருப்பி போடுறதுக்கு 10 தடவை உட்கார்ந்து யோசிப்போம். நீ வார்த்தையை ஈஸியா திருப்பலான்னு பாக்குற, அது நடக்காது. ட்ரூ பேட். உங்க தனியா பேச்சு. பொதுமக்களே நீங்களே சொல்லுங்க, 5 வருஷத்துக்கு ஒருக்கா கவர்மெண்ட் யார் அமைக்கலாங்கிற முடிவு எடுக்கிறதே நீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு கழுத்துல யார் தாலி கட்டலாங்கிற முடிவை நீங்க எடுக்க மாட்டீங்களா? சொல்லுங்கய்யா, அட சொல்லுங்க. சுப்பிரமணி, ஊர் 2 பட்டு கிடக்குது. உன் பொண்டாட்டி நிறமாத கர்ப்பமா இருக்கா. 2 ஊர்காரங்களை இந்த பக்கம் வரக்கூடாது அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு புடல் அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. அகதி மாதிரி அத்துவான காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற. இந்த லட்சணத்துல படம் பாக்குறதுக்கு நீ டிவி வாடகைக்கு எடுத்து வந்திருக்க. உலகத்திலேயே நீ ரொம்ப லொள்ளு பிடிச்சவையா? அண்ணே, தேவராஜ் குப்புசாமி சேர்ந்து இந்த கொலைகளை எல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு உங்களுக்கும் தெரியும். ஊர் ஜனங்க நம்ப வேண்டாமா? இவனுக்கு 2 பேரும் ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் எதையுமே உளறி கொட்ட மாட்டானுங்க. இவனுக்கு 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டோம்னா தான் நாம நினைச்சது நடக்கு. அதுக்கு டிவிக்கு என்ன சம்பந்தம் இருக்குண்ணே? இந்த விஞ்ஞான வளர்ச்சி நாம அதுக்காக பயன்படுத்தி போறோம். என்ன விஞ்ஞான வளர்ச்சி? நடுக்காட்டு கொடுத்து ராக்கெட் கொடுக்க போறியா? இதை வச்சு அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி வைக்க போறேன். எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒரு வீடியோ கேமராக்காரன் வந்தால, அவனை வாடகைக்கு புடிச்சிட்டு போய் இந்த மூக்கு விளைய குப்சாமி கிட்ட நாங்க டிவி ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கிறோம், வீட்டு இருந்து ஒரு பேட்டி எடுக்கணும்னு சொல்லுங்க. 6 அறுப்பா அதை அப்படியே புடிச்சு எங்கிட்ட கொண்டு வந்துருங்க. அவன் குரல்ல நான் வேற விஷயத்த மாத்தி பேசி கொடுக்கறேன். அதை கொண்டு போய் தேவராஜ் கிட்ட போட்டு காட்டுங்க. இந்த பாருங்க, இவர் டிவி ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காரு. இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் சண்டை எதனால ஏற்பட்டதுங்கிறத படம் பிடிச்சு டிவியில போட்டு காட்ட போறாங்க. உங்க மனசுல பட்டதை நீங்க சொல்லுங்க. இந்த பாரு, டிவியில தெரியுது போற மூஞ்சி தொடச்சிட்டு சொல்லு. நாய் வந்துருச்சு. ஆமாடா. என்ன நாயில சரியா மோப்பிடிச்சு? நீ பெரிய சொரிநாயா? யோ, அந்த ஊருக்கா இந்த ஊருக்கு எப்படியா வந்த நீ? எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கிட்டா டிவி ஸ்டேஷன்ல வந்திருக்கோம். விதக்கடலையா? என்ன டிவியில போடுவீங்களா? போடுவாங்க. கடலையா இது? செருப்பு பிஞ்சு போயிடும். இங்க இருக்கிற எல்லா நிலத்திலையும் நானே கல்ல போட்டிருக்கேன். எனக்கே கொடுக்க சுத்த கடலையா? அடிச்சு கொடுமையா ரசோல் செருப்பு கட்டி எடுப்பேன். என்ன விளையாடுறா? பண்ணி மாதிரியே திங்கிறான் பாரு. பண்ணிடா பண்ணி. இருக்கவே இருக்கு. என்னை பத்தி என் பங்காளி தப்பா பேசிருக்கவே மாட்டான். மிஸ்டர், இங்க பாருங்க, கூட இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டவன் இந்த நாட்டையே ஆண்டிருக்கிறான். இது ஹிஸ்டரி.
இத கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காதவன் வீடு வாசல் சொத்து சுகத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல சொறி நாய் மாதிரி அலைஞ்சிருக்கிறான். அப்புறம் உங்க இஷ்டம். இப்படித்தாங்க ஹிட்லர் கூட கொய்யா பிடிச்சுன்னு ஒருத்தன். ஏ, ஹிட்லர் எப்ப இந்தியாவுக்கு வந்தாரு கொய்யா பழம் வாங்கி தின்னாரு? இல்லண்ணே, கொய்யா பிடிச்சுன்னு ஒருத்தன் ஹிட்லரை ஏமாத்திட்டே வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஏய், சொல்ற ஓங்கி அடிச்சுனா உன் பள்ளி மூக்கு பிஞ்சு போயிடு. ஹிட்லர் முசோலினி ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு தெரியும். இந்த ஆளு தெரியுமாடா? அவங்கள விட உங்க 2 பேரும் நல்லா தெரியும். என்ன விஷயம்? என்ன விஷயமா? கொண்டாங்க இங்கடா. இந்த கேஸ் எடுத்து போய் அந்த மிஷின்ல மாட்டி கரண்ட விடு. அப்புறம் உண்மை தெரிஞ்சா தெரியும், தெரியாட்டா போட்டு நாம என்னமோ போலீஸுக்கு பயந்து பதுக்கி வந்து இங்க உண்மையை சொன்னா இங்க ஏகப்பட்டனா டீம்டா. என்ன கை படிக்கிறீங்களே? கையே மாட்டிருச்சா? டேய் சீக்கிரமா போடுறோம். மூக்கோட இன்னைக்கு மாட்டினான்டா. ஏண்டா துரத்தி வெட்டுன்னு சொன்னாங்கிறதுக்காக திப்புன்னு ஓடுறான்ப்பா. யாரு துரத்துறாங்கன்னு கூட திரும்பி பார்க்கல. டேய் துரத்துறது எங்க ஆடுறா? பார், புளிய பிடிக்கிறனாட்ட ஆடெல்லாம் புடிச்சு கட்டி வைக்கணும். நீ எலி இத்தினூண்டு தேங்காய் சுட்டு வச்சா போதும். ஓஹோ, தேங்காய் ஃப்ரை பண்ணி வைக்கணுமா? ஏன் பச்சை தேங்காய் காட்டினா இந்த நாய் வராதாக்கும்? என்னடா இங்க மீட்டிங் பேசுகிறேன்? அண்ணா, ஊர் ஜனங்க முன்னாடி கூட்டு போய் 4 பேர் மீட்டிங் உண்மை சொல்லிடுவேன். நான் போய் பரிமாணத்தை நீ போப்பா. டேய் வாடா, உனக்கெல்லாம் இருக்கிற கால். சாமி, இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. இங்க பாருங்க, வயசு பசங்களுக்கு எல்லாம் நான் ஒரு புது வார்த்தை சொல்லி தர கேட்டுங்க. சொல்லுங்க. நீ வயசு பையனடா, ஐ லவ் யூன்னு சொல்லி செருப்படி வாங்காதீங்க அப்படின்னு ஒரு டொக்கு விடுங்க. பதிலுக்கு பெண்கள் கிட்ட இருந்து ஒரு டொக்கு வந்தா லவ்வ கண்டினியூ பண்ணுங்க. இல்லன்னா மூடிட்டு ஓடி போயிருங்க. இந்த டொக்க பத்தி மலை விலை ஒரு புக் போட போறேன். அத வாங்கி நல்லா படிச்சு காதலை பத்தி தெரிஞ்சுக்குங்க. என்ன பாத்தீங்களா? செட்டப் ஆயிடுச்சு.